கேன்சரை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா 98% உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். நம்ம உலகத்துல பார்த்தோம்னா 150 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது. இதுல எல்லா கேன்சர்ஸ்க்குமே சில காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தோம்னா அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ், ஃபெட்டிக், ஒரு விதமான டயர்ட்னஸ், பவுல்ஸ் ஹேபிட்ஸ் வேரி ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு நார்மலா மோஷன் யூரின் போறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், டைரியா இதெல்லாம் ரிப்பீட்டடா வரணும். ரிப்பீட்டடா காஃப், ஃபீவர் வரும். இம்யூனிட்டி குறையும். ஒரு மாதிரி இரிட்டபிலிட்டி அண்ட் டிப்ரெஷனுக்கு ஆளாயிருவாங்க. இப்ப கேன்சருக்கு நிறைய விதமான ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்குது. மேமோகிராஃபி இருக்கு, பாப்ஸ்மியர் இருக்கு, பிஎஸ்ஏன்னு சொல்ற ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் இருக்கு. இது ப்ராஸ்டேட் கேன்சரை டயக்னோஸ் பண்றதுக்கு. லிவர் அண்ட் பான்கிரியாட்டிக் கேன்சர் மட்டும்தான் நிறைய பேருக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஆனாலும் நிறைய கேன்சர் நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லயே டயக்னோஸ் பண்ணோம்னா நம்ம 98% நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். பி அவேர். டேக் கேர். பை.